சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? அடுத்து என்ன பிரச்சனை பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? எல்லா பிரச்சனையும் பண்றது நீதான் பூர்ணி, நாங்க கிடையாது. ஏன் இப்படி பண்றன்னு கேக்குறதுக்கு பேரு பிரச்சனை இல்ல, தட்டி கேக்குறது. ஓ அப்படியா? அப்போ என்ன தட்டி கேட்க வந்திருக்கீங்க? சிந்து, நீ கொஞ்சம் சும்மா இரு. பூர்ணி, நாங்க எதையும் தட்டி கேட்க வரல, அவங்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம். என்னது, ஹெல்ப் கேட்டு வந்திருக்கீங்களா? நீயா? இது என்ன புது மெத்தடா? கும்பிடுற மாதிரி கும்பிட்டுட்டு அப்படியே காலை பிடிச்சி இழுத்து விடுவீங்களே, அந்த மாதிரியா? இல்ல, நிஜமாவே எங்களுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு உதவி வேணும், அதுக்காக தான் வந்தோம். அப்பப்பா, அண்ணனும் தங்கச்சியும் என்னமா நடிக்கிறீங்க? இப்படிதான் உங்க அண்ணன் முதலாளி அம்மான்னு நடிச்சு என்ன கூட்டிட்டு போய் பெட்ரோல ஊத்துனா. நீ அந்த மாதிரி எதை ஊத்துறதுக்கு இவ்ளோ கும்பிடு போடுறேன்னு தெரியலையே. செவந்தி, எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? நான் தான் சொன்னல இது நடக்காதுன்னு. நீ சும்மா இரு. பூர்ணி, நான் பல தடவை சொல்லிட்டேன், எங்க அண்ணன் பண்ண தப்புக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் இந்த தடவை நிஜமாவே உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு தான் வந்திருக்கேன். உனக்கு விருப்பம் இருந்தா பண்ணு, இல்லனா முடியாதுன்னு சொல்லிடு. என்ன பேசணும்னு நினைக்கிறா? கேட்டு வைப்போம். சொல்லு, என்ன வேணும்? அப்பத்தா கைமணங்கிற பேரை நீ எடுத்துக்கிட்ட, அதுக்காக அந்த பேர்ல நாங்க கொடுத்த பொருளை எல்லாம் திருப்பி எடுத்துக்கோங்கன்னா எப்படி? எல்லா கடைக்காரங்களும் சரக்க திருப்பி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஓ, அந்த விஷயமா? ஓகே ஓகே ஓகே. ஆமா, கம்பெனி என் பேர்ல இருக்கும்போது நீங்க பொருளை வித்தா அது எப்படி நியாயம்? அதனாலதான் கடைக்கெல்லாம் போன் பண்ணி சொன்னேன். அந்த கடைக்காரங்க கிட்ட எல்லாம் இருக்கிற ஸ்டாக் முடியற வரைக்குமாவது பொருளை வித்து கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். அது எப்படி செவந்தி? நீ போய் கேட்டா அவங்க வித்து கொடுத்துருவாங்களா? நான் எதுக்கு இருக்கேன்? விக்கிறதுக்கு விட்டு கொடுத்துருவனா என்ன? கடைக்காரங்களும் அதுதான் பூர்ணி சொல்றாங்க. உங்ககிட்ட இருந்து நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் வாங்கிட்டு வர சொல்றாங்க. இந்த பொருள் எல்லாம் விற்கிறதுக்கு எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நீ எழுதி கொடுத்துட்டேன்னா அவங்க கிட்ட பேலன்ஸ் இருக்கிற பொருள் எல்லாம் வித்து கொடுத்துருவாங்க. அப்படியா? என்ஓசி லெட்டர் கேட்டு வந்திருக்கீங்க? ஆமா பூர்ணி, நீ அப்படி ஒரு லெட்டர் கொடுத்துட்டா நாங்க கடைங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுத்துருவோம். இது வரைக்கும் தயார் பண்ண பொருளையாவது வேஸ்ட் ஆகாம காப்பாத்தலாம். அந்த எண்ணத்துல தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். எனக்கு நீ அப்படி ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்துட்டேன்னா நான் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் வித்துருவேன். செவந்தி, அப்படியெல்லாம் லெட்டர் கொடுத்தா நீ பாட்டுக்கு எல்லா பொருளையும் வித்துருவியே. அதுக்காகவா நான் கஷ்டப்பட்டு இவ்ளோ தூரம் ஒவ்வொரு கடைக்கும் போன் பண்ணி சொன்னேன்? பாத்தீங்களா செவந்தி, நான் தான் சொன்னேன்ல, நீங்க ஏன் தேவையில்லாம இவகிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்றீங்க? பூர்ணி, நீ ஃபேக்டரிக்கு சீல் வச்சா ஓகே, அதுக்காக ஏற்கனவே கடைக்கு அனுப்பின பொருள் எல்லாம் திருப்பி அனுப்ப வைக்கிறியே, இது நியாயமா? அத்தனை பேரோட உழைப்பு, காசு எல்லாமே வேஸ்டா போயிடும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஏன் இப்படி பண்ற? ஒரு லெட்டர் தானே நான் கேக்குறேன். செவந்தி, அது எப்படி? அது குடும்பத்துல ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமா நடிக்கிறீங்க. உங்க அண்ணன் என்னடானா கொஞ்ச நேரம் அப்படியே நல்லவ மாதிரி நடிச்சு அதுக்கப்புறம் வில்லனானா? இப்ப நீ என்னடானா ரொம்ப அப்பாவியா வந்து எல்லா பொருளும் வேஸ்ட் ஆயிடும், எல்லார் உழைப்பும் வேஸ்டா போயிடும்னு ஏதோ பெருசா கம்பி கட்டிக்கிட்டு இருக்க. உங்க அண்ணன் மிரட்டி கேட்டான், நீ பணிவா கேக்குற, அவ்வளவுதான் வித்தியாசம். மத்தபடி ரெண்டு பேருமே ஒண்ணுதான்.
வந்துட்டாங்க பெருசா லெட்டர் வேணும் லீவ் வேணும்னு. இதுல துணைக்கு ஆள் வேற. ஹலோ, உன்கிட்ட லெட்டர் கேட்டா கொடுக்க முடியும்னா முடியும்னு சொல்லு, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லு. முதல்ல நீ யார் இதெல்லாம் கேக்குறதுக்கு? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? செவந்தி, வேணா செவந்தி, போலாம். இவகிட்ட பிச்சை எடுத்து பொழைக்கிறத விட நம்ம வேற ஏதாவது பண்ணலாம். ஹலோ, என்ன அவ இவன பேசிட்டு இருக்க? பின்ன உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேசணுமா என்ன? பண்றதெல்லாம் ஃப்ராட் தனம். இதுல இவங்கள மேடம்னு வேற கூப்பிடணுமா? வாங்க செவந்தி, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி இவகிட்ட பேசிட்டு இருக்கீங்க. சிந்து, நாம இப்ப சண்டை போடுறதுக்காக வரல. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ. பூர்ணி, ஒரு ரெக்வெஸ்டா தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். இந்த தடவை கூட இல்லனா அத்தனை பொருளும் வேஸ்ட் ஆயிடும். அதுக்காக தான் கேக்குறேன். இங்க பாரு, நீ எப்படி கேட்டாலும் என்னோட பதில் நோ. தர முடியாதுன்னா தர முடியாது. உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கப்ப. செவந்தி, இவள மாதிரி ஆளுங்கெல்லாம் அவளுங்களுக்கே ஹெல்ப் பண்ணிக்க மாட்டாளுங்க. அப்புறம் எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? நீங்க வாங்க செவந்தி. இங்க பாரு, திரும்ப திரும்ப அவ இவன்னு பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோ.